வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடியை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ரெக்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு பார் ரிப்ளைசேஷன் ஃபாலோட் பை இன்ட்ரோடக்ஷன் ஃபாலோட் பை கண்டென்ட். இன்னைக்கு வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுற போது இது வந்து நம்மளுடைய ஸ்கோர் போர்டு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இதுதான் நேற்று க்ளோசிங். நான் 1 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். பார் ரிப்ளை நான் பண்ணுறேன். நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கேண்டில் பார் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரே ஒரு கேண்டில் பார் ரிப்ளையில் என்னுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது? 110 அப்படிங்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ 80 ரேஞ்சில் இருக்குது. ஸோ வெரி ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 110 அதுவே தாண்டிடுச்சு ஸ்கோரு. ஸோ 110 நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துருந்தா அந்த ட்ரிகர் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த 110 ட்ரிகருக்கு வந்து நம்மளுடைய இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற மெகா சைக்கிள். ஓகேவா? இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வரும் மெகா சைக்கிள் அப்படின்னு வரும். ஸோ இது மெகா சைக்கிளா மினி சைக்கிளா அப்படின்னு இருக்கு. ஸோ இது மெகா சைக்கிள். ஓகேவா? ஸோ இந்த மெகா சைக்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இங்கே ஆரம்பித்து இங்கே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நான் போடுறேன். ஓகேவா? ஏன்னா பார் ரிப்ளை செஷனில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் சீரீஸுக்கு எந்த அளவுக்கு மைன்யூட்டாக நான் மார்க்கெட்டை பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் பார் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு கேண்டில் சொல்லுது இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மொமெண்டம். ஓகேவா? இது என்னுடைய ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன். நமக்கு 1 or 2 கன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி கன்ஃப்ளூயன்ஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ வெரி நெக்ஸ்ட் கேண்டில் ப்ளே பண்ணுறேன், பார் ப்ளே பண்ணுறேன். எக்ஸாக்டாக உள்ள ரேஞ்சுக்குள்ளே வருது. அடுத்த பார் ப்ளே பண்ணுறேன். எக்ஸாக்டாக நம்மளுடைய ஹிட்டு. சேம் ஃபாரெக்ஸு யூஎஸ்டி நேற்று இன்னைக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற சிக்னலு. ஸோ நமக்கு வந்து 80லேருந்து நமக்கு ஸ்கோர் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே மொமெண்டமில் நான் பார் ரிப்ளை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் பார் ரிப்ளை ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக என்ட்ரி முதல் கொண்டு டார்கெட்டோட தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மொமெண்டமுக்கு டார்கெட் அப்படிங்கிறத வந்து இன்னி கன்விக்ஷனோட நம்மளால் பண்ண முடியும். கன்ஃப்ளூயன்ஸ் கன்விக்ஷன் இந்த சீரீஸ் முடிஞ்சு. இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருங்க. இன்ட்ரோடக்ஷன் ரெகுலராக பண்ண போகிறேன், எல்லா வீடியோலையும் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நேராக வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து இந்த ஃபார்மேட் மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக வந்து நான் இதில் போட்டுடுறேன். நிறையா நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கட்டும். லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் தேர்ட் ஐ கம்ப்ளீட்லி சம்திங் யூனிக். இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத 2025 டிசம்பருக்கு முன்னால் இருக்கிற எல்லா வீடியோஸ்லேயும் அதை நீங்கள் வந்து உணர முடியும். இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து மார்க்கெட்டில் இத்தனை விஷயம் சாத்தியமா, பண்ண முடியுமா, மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெப்த்தான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை. ஸோ அதை வந்து உங்களுக்காக வந்து 2026க்கு முன்னால் இருக்கிற எல்லா வீடியோலையும் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோவில் இருக்கும். நிறைய விஷயத்த வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து லைவ் அனலிசிஸ் லைவாக டீகோட் பண்ணது. அதை நீங்கள் வந்து டேட் முதல் கொண்டு கிராஸ் வெரிஃபை பண்ணலாம், வித் டைமோட கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். 2026 ஸ்டார்ட் ஆன முதல் நாளில் வந்து ஒரு டிசிஷன் ஒன்று வந்து நான் வந்து எடுத்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த மிராக்கிள் பார்ட் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து ட்ரேடர்ஸ் மெம்பர்ஸ் அவங்க வந்து அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவ். ஸோ அதுக்காக வந்து நிறைய ஃப்ரீ சர்வீஸ் நம்ம மூலமாக ஒரு
ஃப்ரீ சர்வீஸ் அதில் பெனிஃபிட்டட் ஆகணும். அதில் பெனிஃபிட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய மெம்பர்ஷிப் பற்றி அவங்க யோசிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வச்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சர்வீஸுக்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை அப்படியே கோர்வையாக நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, பட் இப்போ எதுவுமே சொல்றது இல்லையே, எனக்கு அப்டேட்லாம் எதுவுமே வரதில்லையே, மிராக்கிள் பார்க்க முடியலையே அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக 2027க்கு அப்புறம் அந்த வேலையை நான் பண்ணுவேன். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களை மோல்டு பண்ணணும், எப்படி பெர்ஃபெக்ஷன் ஆக்குறது ஒரு ட்ரேடரை அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா புது ட்ரேடர் வந்து உள்ளே வந்த உடனே நம்மளும் வந்து ஒரு 10ஓட 11 ஒரு சேனல் தான், 10ஓட 11 ஒரு அனலிஸ்ட் தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்பிக்கை இல்லை அப்படின்னா 2025 உடைய கம்ப்ளீட் வீடியோவை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பாருங்க. ஒரு 3 மந்த் டெடிக்கேட்டடாக மார்க்கெட்டோட இருந்தால் போதும். டெடிக்கேட்டடாக சொல்கிறத கேட்டால் போதும். டெடிக்கேட்டடாக சொல்கிறத செஞ்சால் போதும். டெடிக்கேட்டடாக செஞ்சதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதை மட்டும் பண்ணுனா ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். யார் வேணாலும் ஜெயிக்கலாம். புக்கில் போகிறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் வந்து லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும் இல்லையா, அதை தாண்டி மார்க்கெட் முடிஞ்ச உடனே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அது வந்து போஸ்ட்மார்டம் மார்க்கெட் ரிப்போர்ட் கிடையாது. அது முழுக்க முழுக்க எப்படி நம்ம மார்க்கெட்டை கையாளணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸுக்காக அதை நான் பண்ணுறேன். ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டடி பண்ணி மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ அதை ஏற்றிட்டா திரும்பி ஃப்யூச்சரில் அதே மாதிரி வரும்போது நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சில விஷயத்த வந்து நான் ரெகுலர் பேசிஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் பார் ரிப்ளையோட பண்ணுறேன். ஸோ பார் ரிப்ளையோட பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு அதோடைய கோர் நாலேஜை வந்து மைண்டில் ஏற்றிக்க முடியும். ஸோ திருப்பி இதே மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டென்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டென்ட் வீடியோவில் இன்றைக்கி நான் வந்து அப்டேட் பண்ண போகிறது என்னென்னா, ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஒரு மெசேஜ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். மார்ச் 9 நான் வந்து ஒரு விஷயம் அப்டேட் பண்ணியிருந்தேன். பிக் ஸ்கேம் இஸ் கோயிங் ஆன் ஷில்ப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மார்ச் 9 எக்ஸாக்டாக மார்ச் 9லேருந்து இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சோண்டு மேலே போயிட்டு கம்ப்ளீட் டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, சார்ட்டில் அது என்ன நடந்திருக்குன்னு. ஸோ இது ஒரு அப்டேட் பண்ணணும். அடுத்ததாக வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் என்னுடைய அப்டேட்டு, இன்னைக்கு ஃப்ரீ சர்வீஸோடைய அப்டேட்டு. கஸ்டம் சீக்வன்ஸ் ஓப்பனிங்லேருந்து ஆல்மோஸ்ட் ரெட்டிலிருந்து எக்ஸாக்டாக ரெட்டு டு ரெட் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நடந்தது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock அந்த மாதிரி. ஸோ ரெட்டு டு ரெட்டு ட்ராவல் ஆகிறதுக்கு முன்னால் பிஃபோர் 10:30 அப்படிங்கும்போது நமக்கு 1:2 அப்படிங்கிற டார்கெட் வந்து நமக்கு ஈஸியாக கொடுத்துருக்கும். ஸோ ரெட் டு ரெட் அப்படிங்கிற வந்து ஒரு சைக்கிள், ரெட் டு ரெட் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் வந்து இதில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு அப்டேட்டு. ஸ்டாக் பிரேக் அவுட் மெத்தடை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய ஃப்ரீ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட்டு எல்லாமே கன்ஃப்ளூயன்ஸோடு இருக்குது. ப்ளஸ் நமக்கு ஜோனு எல்லாமே வந்து ஒட்டுக்கா வருது. ஸோ எக்ஸாக்டாக வந்து ஒரு சைக்கிளில் இருந்து இன்னொரு சைக்கிளுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ
இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாகவும் ட்ரேட் பண்ணலாம். பட் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஒன்று மைண்டில் வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா குவார்ட்டர்லி இன்கம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம்னா குவார்ட்டர்லி இன்கம். டெக்னிக்கலாக நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம். எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் இதை நான் சொல்லிகிட்டே வரேன்.